அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றான். அதற்கு அடுத்ததாக தஹஜ்ஜுத் தொழுகை, இரவை 3 பகுதிகளாக பிரித்து 3வது பகுதியில் இரவு நேரம் ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் இரவு வருகிறது என்றால் அதை 3 பகுதிகளாக பிரித்தால் ஒரு 3-3.5 மணி நேரம் வரும் ஒரு பகுதி. அதில் 3வது பகுதியில் தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மிகவும் அற்புதமான அமல். அதன் மூலம் உலக ரீதியான மறுமை ரீதியான நிறைய பலன்கள் இருக்கிறது. இன்று உலக ரீதியாக தஹஜ்ஜுத் தொழுவதால் உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு 10 பலன்களை ஒரு கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை அப்படியே நாம் உங்களுக்கு தருகின்றோம். இஸ்லாஹி ஹுத்பாத் வ ரசாயில் என்ற ஒரு அருமையான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ உலக ரீதியாக கிடைக்கக்கூடிய 10 பலன்களில் முதல் பலன், பாவங்களை விட்டும் தொழுகை தடை செய்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் தாலா தொழுகையை பற்றி குர்ஆனில் கூறும்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் வெறுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அப்போ பொதுவாகவே தொழுகைக்கு இப்படி ஒரு பலன் இருக்குது. குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகைக்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே சொல்றாரு, ஒரு மனிதர் இரவில் தொழுகின்றார், பகலானால் திருடுகின்றார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாரு. இன்னொருத்தரை பற்றி சொல்றாரு, இரவுலாம் தொழுகிறாரு ஆனால் பகலாயிடுச்சுன்னா திருடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னஹு யன்ஹாஹு மா தகூல் அப்படின்னாங்க. அதிவிரைவில் அவருடைய தொழுகை அவரை இந்த திருட்டு வேலையை விட்டும் அவரை தடுத்து விடும் அப்படின்னாங்க. அப்போ தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுவதால், தொழுகையை உரிய முறையில் நிறைவேற்றுவதால், அதனுடைய ருக்கூ சுஜூதை பேணி உள்ளச்சத்தோடு ஒருவன் சரியான முறையில் தொழுதான் என்றால் அவன் தவறு செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் கூட அந்த தவறில் இருந்து அவன் வெளியே வந்து விடுவான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கு, யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் இந்த மனிதர் தொழுகின்றார் ஆனால் பகலில் பார்த்தா திருடுறாருன்னு சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விரைவில் அவருடைய தொழுகை அவரை இந்த காரியத்தை விட்டும் தடுத்து விடும் என்று அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ எல்லா தொழுகையுமே, பொதுவாகவே எல்லா தொழுகையுமே 5 வக்து தொழுகையை ஒழுங்காக தொழுதுட்டு வந்தாவே அவன் தவறுகள்லேருந்து வெளியே வந்துடுவான். அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழுகைக்கு குறிப்பாக இது தவறுகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு சொன்னால், அடியான் ரொம்ப சிரமத்தை எடுத்து அந்த நேரத்தில் எழுகின்றான். நடுஜாமத்தில் எந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக 5 மணிக்கு ஃபஜ்ர் வக்து வருதுன்னு சொன்னால் 2 மணிலேருந்து தஹஜ்ஜுடைய நேரம் ஆரம்பிச்சிடுது. அப்போ 2:30 அல்லது 3 மணிக்கு எந்திரிக்கிறான் அப்படின்னா ரொம்ப சிரமம் எடுத்து எந்திரிக்கிறான். அப்போ எந்திரிச்சு என்ன செய்கிறான், அவன் இறைவன்கிட்ட ரொம்ப தனிந்த குரலில் பேசுகின்றான். அப்போ என்ன செய்யுதுன்னா, அவனுக்கு ஒரு ஹவுஃப், ஒரு பயம் ஏற்படுது. அதாவது நான் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள்னால் என்னுடைய அமல்கள்லாம் வீணாகி போய்விடுவோம் அப்படின்னு அவன் பயப்படுறானா இல்லையா? பயந்து கடைசியில் அந்த பாவங்களை விட்டு விடுவான். அப்போ தஹஜ்ஜுத் தொழுகை தஹஜ்ஜுத் தொழுவதால் பாவங்களை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது. 2வது பலன் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நல்லோர்களுடைய நெருக்கமும் அவனுக்கு கிடைக்கும் தஹஜ்ஜுத் தொழுவதால். என்னன்னு சொன்னால், ஹஜ்ரத் அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்றாங்க, அலைக்கும் பி கியாமில் லைல், நீங்கள் இரவில் நின்று வணங்குவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். இரவில் நின்று வணங்குவதை அவசியமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவில் நின்று வணங்குவதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன், ஏனென்றால் இரவில் நின்று வணங்குவது நல்லவர்களுடைய பழக்கம். கபலக்கும், உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்களுடைய பழக்கம். அது மட்டும் இல்லை, வஹுவ குர்பத்துன் லக்கும் இலா ரப்பிக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அந்த இரவில் நின்று வணங்குவதால் உங்களுடைய இறைவனுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மெயின் விஷயம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைச்சிது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைச்சுன்னா அல்லாஹ் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருவான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைச்சது. முகஃபிரத்துன் லிஸ்ஸய்யாத்தி, பாவங்களுக்கு அது பரிகாரமாகிவிடும். மன்ஹாத்துன் அல் இஸ்மி, பாவமான காரியங்களை அது தடுக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ 2வது என்னன்னு கேட்டால், இரவு நேரத்தில் நின்று வணங்குவது அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நல்லவர்களுடைய நெருக்கமும் கிடைப்பதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. இப்போ இது 2 காரணம் சொல்லியாச்சு.
மூணாவது ஃபாயிதா என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக் கிடைக்கிறது. தஹஜ்ஜுதுடைய தொழுகை ஒருத்தன் தொழுதான்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து எல்லா நலவுகளும் அவனுக்கு கிடைக்கும். தஹஜ்ஜுதுடைய தொழுகை அவன் தொழுதான்னு சொல்லி சொன்னால் உலகத்தினுடைய எல்லா வகையான நலவுகளும் அவனுக்கு கிடைக்கிறது. அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இன்ன மினல் லைலி சாஆ, இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ கைரன் இல்லா அத்தாஹு இய்யாஹு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்விடத்தில் எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை அவனுக்கு அவசியம் கொடுத்தே தீருவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனால, அப்போ நம்ம இரவுல தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எல்லா விதமான நலவுகளும் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து திருமணமே ஆகாமல் இருக்குது, அவருக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும், அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அல்லது நம்மளுக்கே திருமணம் ஆகாமல் இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்கலாம். குழந்தை இல்லாமல் இருக்குது, அல்லாஹ்ட்ட தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம தண்ணி கஷ்டப்படுறோம், வீடு இல்லாமல் இருக்குது, வாசல் இல்லாமல் இருக்குது, என்ன நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணுமோ எல்லாத்தையும் அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கலாம். நம்முடைய நல்ல காரியங்கள் எல்லாமே அந்த அல்லாஹ்ட்ட கேட்டால், அதான் வந்து இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம் தஹஜ்ஜுத் நேரம் தான். அதாவது அந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் வந்து அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து தீருவான். அப்போ இது ஒரு பலன், மூணாவது பலன். அடுத்து நாலாவது பலன் என்னன்னு சொல்லி சொன்னால், உள்ளத்தில் ஒரு விதமான சந்தோஷம், உள்ளத்தில் சந்தோஷமும் அதே மாதிரி வந்து நிம்மதியும் கிடைப்பதற்கு அது முழு காரணமாக இருக்கிறது. இமாம் இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அதாவது வந்து உலகத்தினுடைய இன்பங்கள் வெறும் 3 விஷயங்களினால் தான் கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. உலகத்தினுடைய இன்பம், உண்மையான இன்பம் இருக்கா இல்லையா, அது 3 விஷயத்துல தான் கிடைக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் இன்பம் கிடையாது, அதெல்லாம் வந்து தற்காலிகமான இன்பங்கள். எத்தனையோ இன்பங்கள் வந்து நம்மளை கடைசியில் வந்து என்ன செஞ்சுட்டா துன்பத்தில் கொண்டு போய் சேர்த்துற எத்தனையோ இன்பங்கள் இருக்குது. உதாரணம் வந்து ஒருத்தன் மது அருந்தும்போது அப்படியே மஸ்தாக இருக்குது, அதை அவன் சுகமாக அனுபவிக்கிறான். அல்லது வந்து ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், மற்ற கஞ்சா அது மாதிரி வந்து எது தடை செய்யப்பட்டிருக்கோ அதெல்லாம் செய்கிறான். ஆனால் அது செய்கிற நேரத்துக்கு இன்பமாக இருக்கும், ஆனால் அது கடைசியில் வந்து அவனுக்கு வந்து உடலில் நோவினே வந்து அமைஞ்சிரும். அல்லது வந்து இப்போ உதாரணமாக வந்து தள்ளாடிக்கிட்டு போகும்போது எங்கிட்டாவது கீழே வந்துடுவான். இப்படி பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் ஏன்னா இதெல்லாம் வந்து அல்லாஹ் தடை செய்துள்ள எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ் தடை செய்துள்ளானோ அதில் இன்பம் இருப்பது போன்று தோன்றினாலும் அது கடைசியில் துன்பமாக முடியும். அதான் சொல்றாங்க இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய லத்தத்துகள் வந்து 3 விஷயங்கள்னால் தான் கிடைக்கும். ஒன்று இரவு தொழுகை, ரெண்டாவது வந்து சகோதரர்களை சந்திப்பது, சகோதரர்களை நம்ம அடிக்கடி சந்திச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. மூணாவது வந்து வஸ்ஸலாத்து ஃபி ஜமாத்தோடு தொழுவது அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் சில பெரியவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னலி வரதன் பில்லைலி, என்னிடத்தில் இரவில் ஒரு ரோஜா பூ இருக்கிறது, லவ் தரக்துஹு லஹாரத் குவாய. அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த ரோஜா பூவை விட்டு விட்டேன் என்றால் என்னுடைய முழு பலமும் முடிந்து போய்விடும், என்னுடைய முழு பலமும் முற்று பெற்றுவிடும் அப்படிங்கிறாங்க. இரவில் ரோஜா பூன்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் தஹஜ்ஜுதுடைய தொழுகை சொல்கிறாங்க. அப்போ தஹஜ்ஜுத் தொழுதன்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து முழு பலம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னைக்கு நான் தொழுகலையோ அந்த முழு பலமே எனக்கு அப்படி இழந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையான சந்தோஷம், உண்மையான உள்ளத்து நிம்மதி தஹஜ்ஜுத் தொழுவதால் கிடைக்கின்றது. அதுக்கடுத்து வந்து அதாவது வந்து சுறுசுறுப்பு, அதாவது வந்து உள தூய்மையும் சுறுசுறுப்பும் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையால் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹதீஸ் சொல்லி காட்டுவாங்க, அதாவது உங்களில் ஒருவர் தூங்கும் போது அவருடைய பிடரியில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகின்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தூங்கும் போது உங்களுடைய பிடரியில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகின்றான். அப்ப ஒவ்வொரு முடிச்சின் போதும் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு முடிச்ச போடும்போது சைத்தான் என்ன சொல்றான்டா, அலைக்க லைலுன் தவீலுன், நீளமான இரவு இருக்கிறது, ஃபர்குத், எனவே நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொரு முடிச்சு போட போது ஒவ்வொரு முடிச்சின் போது என்ன சொல்லுவான், நீ இரவு நீளமாக இருக்கிறது, நீ தூங்குப்பான்னு சொல்லுவான். இவன் வந்து அப்படியே உளிப்போட்டு எந்திரிச்சிட்டான் வச்சுங்களேன், எந்திரிச்சு அல்லாஹுவை நினைவு கூர்ந்து விட்டால் முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது.
அதுக்கடுத்தது எந்திரிச்சு அவன் உழு செஞ்சுட்டான்னு சொல்லி சொன்னா 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. ஷைத்தான் போடக்கூடிய 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அதுக்கடுத்து அவன் தொழுது விட்டான் என்றால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அப்போ அவன் என்னன்னா மகிழ்ச்சி மிக்கவனாக மன அமைதி உள்ளவனாக அவன் ஆகிவிடுவான். அதே சமயம் ஷைத்தான் வந்து அந்த 3 முடிச்ச போட்டதுக்கு ஏற்ற மாதிரி இவன் நல்லா அப்படி சுகமாக தூங்கிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன். அப்போ என்ன அப்போ இவன் எப்படி காலையில் எப்படி ஆயிடுவான்னு தெரியுமா? அமைதியற்றவனாக சோம்பேறியாக இவன் ஆகிவிடுவான். கணித்திற்குரியவர்களே, இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அதிகாலை நேரத்தில் சுபுக்கு எழுந்திருப்பதற்கு முன்பேயே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்திருக்கும் போது ஷைத்தானுக்கு பிடிக்காதவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம். ஷைத்தானுடைய செயலில் மாட்டாதவர்களாக நாம் ஆகிடுகிறோம். அதுதான் நான் கவனிக்கணும். அடுத்தது வந்து 6வது ஒரு பலன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது வந்து நம்ம இபாதத் செய்கிறதுனால நம்முடைய குடும்பத்திற்கும் அதே மாதிரி வந்து நம்முடைய பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பாக அமைகிறதுங்கிறாங்க. நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு அது பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு. இதுக்கு வந்து ஒரு குர்ஆன் ஆயத்தை அவங்க கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது வந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஊருக்கு போவாங்க. ஒரு ஊருக்கு போனப்போ வந்து அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவரை சரி செய்வார்கள். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவரை வந்து சரி செய்வாங்க. அவர் சரி செஞ்சப்போ இது ஒரு நீளமான வரலாறு. அந்த சுவரை சரி செஞ்சப்போ அந்த சுவர் சம்பந்தமாக வந்து ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த சுவர் என்னான்னு தெரியுமா? இந்த சுவர் வந்து இந்த நகரத்தில் உள்ள 2 எத்தீமான சிறுவர்களுக்குரியது, அனாதையான சிறுவர்களுக்குரியது. இந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல், அந்த அனாதையான சிறுவர்கள் 2 பேருக்கு உண்டான ஒரு புதையல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சுவரை சரி செய்கிறேன். அதாவது இந்த சுவரை விட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே இந்த சுவரை விழுந்துச்சு சொன்னால் அந்த புதையல் வெளியே தெரிஞ்சிடும். இப்போ அந்த சிறுவர்கள் வந்து என்னவா சிறுவர்களாக இருக்காங்க. அதை அந்த அனாதைகள் 2 பேரும் சிறுவர்களாக இருக்காங்க. இப்போ வெளியில் இந்த இவர்கள் சிறுவர்களாக இருக்கிறதுனால மற்ற யாராவது இந்த புதையலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்கிறோம், இப்போ நம்ம சுவரை சரி செய்கிறோம்னு சொல்ல வர்றாங்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். இதில் மெயினாக அடுத்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது கான அபூஹுமா சாலிஹா அப்படிங்கிறாங்க. இவர்களுடைய தந்தை இந்த சிறுவர்கள் 2 பேர்த்துக்குரியதுன்னு சொல்கிறோமா இல்லையா அந்த புதையல், இவங்க அத்தா வந்து நல்ல மனிதர் அப்படிங்கிறாங்க. இவங்க அத்தா வந்து என்னது சாலியான மனிதராக இருந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, தகப்பனார் நல்லவராக இருக்கிறதுனால, தகப்பனார் தஹஜ்ஜுத் தொழுகிறதுனால, தகப்பனார் நல்ல காரியங்கள் செய்கிறதுனால அதனுடைய பிரதிபலிப்பு யாருக்கு ஏற்படுது? பிள்ளைகளுக்கு ஏற்படுது. அவங்க அத்தா நல்லவராயிருந்து அவங்க அத்தா வந்து சிறு வயசுலேயே இந்த குழந்தைகளை விட்டுட்டு அல்லாஹ் கூப்பிட்டதுனால அவர் போய் சேர்ந்துட்டாரு, அவர் மூத்தாயிட்டாருன்னு சொன்னாலும் அவர் விட்டு சென்ற அந்த பொக்கிஷம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வேற யாருக்கும் போயிடாம அந்த பிள்ளைகளுக்கே போய் சேரணும் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி வைக்கிறான் பாருங்க. அதான் இங்கே மெயின் விஷயம். அப்போ நம்ம இபாதத் செய்யறதுனால, நம்ம அதிகப்படியான வணக்கங்களான இந்த தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகளை தொழுவதனால வந்து நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுடைய முகம் வந்து பிரகாசமிக்கதான் ஆகிவிடுகிறது. அதாவது வந்து பொதுவாகவே வந்து மற்றவர்களை விட தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள் குறைவாகத்தான் தூங்குவார்கள். அப்போ குறைவாக தூங்கினா வந்து முகத்தில் ஒரு கலை இருக்காது. அதாவது முகம் வந்து அப்படி ஒரு சோம்பேறித்தனமாகவே பார்க்கறதுக்கு இருப்பாங்க பொதுவாகவே. ஆனால் இது தஹஜ்ஜுத் தொழுதாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க குறைவாக தூங்கினாலும் பகல் முழுவதும் அவங்களுடைய முகம் வந்து அப்படியே ஒளிமயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து அது மட்டும் இல்லை, மக்களுடைய உள்ளங்களில் அவர்களை பற்றிய முஹப்பத் ஏற்படும். தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள் வந்து எல்லா படைப்பினங்களுக்கும் பிரியத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். தஹஜ்ஜுத் வந்து தனிமையில் அல்லாஹ் யாருக்கும் தெரியாத அளவுக்கு, நம்ம குடும்ப நபர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு தனியாக தொழுகிறோமா இல்லையா? குடும்ப நபர்களை தஹஜ்ஜுத்துக்கான எழுப்பிவிடணும். அப்படியே அவங்க எந்த அளவுக்கு எழுப்பிடுறோமோ அந்த அளவுக்கு எல்லாரும் தொழுதோம்னா நம்ம குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படும். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு பொது சபையில் இருக்கோம், யாருக்குமே தெரியாமல் தொழுவோம்னு நினச்சா கூட தெரியாமல் என்ன செய்யணும், அழுகாமல் எந்திரிச்சு நம்ம எந்திரிக்கிறது தெரியாமல் நம்ம தனிமேல் அல்லாவை நினைவு கூறும்போது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மக்களின் முன்னிலையில் எல்லோரின் முன்னிலையிலும் அதனுடைய அசராத்துகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அவர்கள் மீது. அதாவது அதனுடைய பிரதிபலிப்புகள், அதாவது நம்ம அல்லாஹ்வை தனிமையில் நினைவு கூறும்போது அதனுடைய பிரதிபலிப்புகளை பொதுமக்கள் முன்னிலையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுடைய அந்த அந்த முகத்தினுடைய அந்த பிரகாசம் இருக்கா இல்லையா, அது உயிரோடு இருக்கும்போதும் அவங்களுக்கு முகம் பிரகாசமாக இருக்கும், அவங்க மௌத்துரிய நேரத்திலும் முகம் பிரகாசமாக இருக்கும். நிறைய பேர் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்களை இது மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, மாபாலுல் முத்தஹஜ்ஜிதீன மின் அஹ்சனின் நாசி உஜூஹன், இந்த தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களுடைய முகம் வந்து ரொம்ப அழகு பெற்று துவங்குகிறது, மக்கள் எல்லோரையும் விட இவங்களுடைய முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இறைவனை தனிமையில் நினைவு கூறுகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, அவர்கள் வந்து அல்லாஹுவை தனிமையில் நினைவு கூறுகிறார்கள், எனவே அல்லாஹு தாலா அவர்களுக்கு தன்னுடைய ஒளியிலிருந்து ஒளியை கொடுக்கின்றான், ஒளி அணிவிக்கின்றான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து தன்னுடைய ஒளியை கொடுக்குறான், யாருக்கு தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க கொடுக்குறான். இது 7வது. அடுத்து 8வது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடியது, வாழ்வாதாரம் ரொம்ப விசாலமாக இருக்கணும், நம்முடைய ரிசுக்கு நம்மளுக்கு பரக்கத்தாக இருக்கணும், நம்முடைய தேவைகள் வந்து எப்பப்பெல்லாம் தேவை எல்லா தேவையும் நம்மளுக்கு பூர்த்தி ஆகணும். அப்போ தஹஜ்ஜுத் தொழுவதனால நம்முடைய தேவைகளை எல்லாம் பரிபூர்ணப்படுத்துகிறான். காரணம் என்னன்னு கேட்டால், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க வந்து உண்மையிலே அல்லாஹுவை பயந்து அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பூனை போன்று எழுந்து தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தவறுகளுக்காக வேண்டி தௌபா செய்கிறாங்களா இல்லையா, அப்போ உண்மையிலே தக்குவா இருக்க போய் தானே அவங்க செய்கிறாங்க, அவங்க வந்து உள்ளச்சம் இருக்க போய் தானே செய்கிறாங்க, பயபக்தி இருக்க போய் தானே அவங்க செய்கிறாங்க. அப்போ யார்கிட்ட தக்குவா இருக்குதோ அவங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும்ங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ் சொல்றான், அவன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொண்டானோ, தக்வானா என்ன, அல்லாஹுவை பயப்படுறதானே, யார் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொண்டானோ அவனுக்கு சிரமங்களிலிருந்து வெளியேறும் வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான், சிரமத்திலிருந்து வெளியேறும் வழி எல்லாம் ஏற்படுத்துவான். அது மட்டும் இல்லை, அவன் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கானா இல்லையா. அப்போ இங்கே என்ன, இப்போ தஹஜ்ஜுத் தொழக்கூடியவன் உண்மையிலேயே அல்லாஹுவை பயந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தஹஜ்ஜுத் தொழுகிறான்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அல்லாஹ் வந்து அவனுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அவனுக்கு பார்த்துக்குவான். அப்படி ஒரு முக்கியமான வந்து தஹஜ்ஜுடைய பலன் ஒரு முக்கியமான பலன். அடுத்ததாக தஹஜ்ஜத்தில் வந்து குர்ஆன் ஓதுறதுனால குர்ஆன் வந்து நல்லா பக்காவாயிருதுங்கிறாங்க. தஹஜ்ஜுத் நேரத்தில் குர்ஆன் ஓதும்போது நல்ல நினைவாற்றல் ஏற்படும். அதே மாதிரி குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்கள், சிறுவர்கள், ஹிஃப்ஸ் செய்யக்கூடியவர்கள், இவெல்லாம் வந்து தஹஜ்ஜுத் நேரத்தில் வந்து அவங்க வந்து அந்த குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதி பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு தனி டேஸ்ட் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை எல்லாம் அல்லாஹ் தாலா அந்த மனிதன் மீது ஏற்படுத்தும். அதாவது இல்மே லதுன்னி இல்மே வஹபிமாங்க. அதாவது வந்து இந்த இதெல்லாம் அது மாதிரி இல்முகள் வந்து எதில் கிடைக்காதுன்னா கிதாபுகள் எல்லாம் கிடைக்காது, படித்தாவெல்லாம் கிடைக்காது. அல்லாவா சில விஷயங்களை உள்ளத்தில் போடுவான், அல்லாவா சில ஞானங்கள் அல்லாஹ் போடுவான். அது எப்போ கிடைக்கும்டா, தஹஜ்ஜுத் நேரம் குர்ஆன் ஓதும் போது கிடைக்கிறது என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து 10வது ஒரு இதுதான் மிக 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 முக்கியமான ஒரு பலன். அதாவது தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். தஹஜ்ஜுத் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதனாக ஆகிவிடுவான். அவன் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ஏற்கனவே நம்ம ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கோம். அதில் துபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள், எவன் ஒருவன் இரவு நேரத்தில் எழுந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று சொன்னாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு துஆவை செய்தாலோ, ஏதாவது அவனுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ, அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, என்னென்ன தேவை இருக்குதோ, எந்த துஆவை அவன் செய்தாலும் அவனுடைய துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அதற்கடுத்து அந்த மனிதர் இந்த இதை ஓதிட்டு, அதாவது இந்த கலிமாக்களை ஓதிவிட்டு துஆ செய்தால் துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கடுத்து அவர் உலூ செய்து விட்டு அவர் தொழுதார் என்றால் அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இது மாதிரி உலக ரீதியான 10 விதமான பலன்களை இந்த இஸ்ராய குத்பாத் வ ரசாயில் என்ற இந்த கிதாபில் பதிவு செய்திருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாளெல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.